ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு அழகான மயில் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் அழகான காட்டில் ராஜு என்கிற ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. ராஜுவிற்கு மிகவும் செழிப்பான வண்ண நிற தோகைகள் இருந்தது. அவன் தனது சிறந்த தோகையை விரித்து நடனமாடும்போது மிகவும் அழகாக இருப்பான். அதனால் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அவன் அழகை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அதனால் ராஜுவிற்கு திமிர் வந்தது. அவன் மட்டும்தான் காட்டிலே அழகான உயிரினம் என்று நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு ஆந்தை ராஜு தோகையை விரித்து ஆடுவதை பார்த்தது. ராஜு, உன் தோகைகள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று ஆந்தை கூறியது. அதற்கு ராஜு தன் அழகை பற்றி தற்பெருமை அடித்தது. அதனால் ஆந்தை ராஜுவிற்கு ஒரு அறிவுரை கூறியது. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் ராஜு, அழகு மட்டுமே முக்கியம் கிடையாது. உன்னுடைய அறிவு, செயல்திறன், மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம்தான் உன்னை உண்மையில் சிறந்தவனாக காட்டும். ராஜு சிரித்துக்கொண்டே கூறினான், நான் காட்டில் மிக அழகான உயிரினம். என்னை விட எந்த உயிரினம் சிறந்த உயிரினமாக இருக்க முடியும்? ஆந்தை பதிலளித்தது, அழகு சில நேரங்களில் மாறிவிடும். ஆனால் அறிவும் செயலும் தான் எப்போதும் நிலைத்திருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் தனித்துவம் எப்படி இருக்கிறதோ அதேபோல் பலவீனமும் இருக்கும். உன்னுடைய பலவீனம் உன் திமிர் என்று கூறி அங்கிருந்து சென்றது. அன்று மாலை கடும் புயல் காட்டை தாக்கியது. ராஜுவின் அழகான தோகைகள் ஈரமாகி பலவீனமாகியது. அவனது அழகிய தோகையை விரித்து காட்ட முடியவில்லை. மற்ற விலங்குகள் விரைந்து வேறு இடத்திற்கு தப்பித்து சென்றார்கள். ஆனால் ராஜு ஒரு மரத்துக்கு அடியில் தனியாக மாட்டிக்கொண்டான். பயத்தில் அவனுக்கு எங்கு செல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அவனால் சிந்தித்து செயல்பட முடியவில்லை. அந்த கஷ்டமான நேரத்தில் அவனுடைய அழகு அவனுக்கு உதவி செய்யவில்லை. அடுத்த நாள் காலை புயல் காட்டை கடந்த பிறகு ஆந்தை ராஜுவை பார்த்தது. ராஜு ஒரு மரத்தடிக்கு கீழே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆந்தை அவனிடம் சென்று கூறியது, நீ பார்த்தாயா ராஜு, அழகு உடனுக்குடன் மாறும். ஆனால் சிந்திக்கும் திறன் என்றும் மாறாது. அறிவு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றலையும் மதிப்புமிக்க குணங்களையும் கொடுக்கும். ராஜு தனது தவறை உணர்ந்து ஆந்தைக்கு நன்றி கூறினான். அதன்பின் அவன் அழகை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். காட்டின் மற்ற விலங்குகளின் தனித்துவமான குணங்களை மதித்தான். அவன் இனி பெருமையுடன் நடக்காமல் மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினான். கதையின் நீதி என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் சிறப்பான விஷயங்களை வைத்து ஒருவரை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. தனித்துவம் என்பது அழகில் மட்டும் கிடையாது, நம்முடைய அறிவும் மற்றும் செயலிலும் தான் இருக்கிறது. ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.